தாவேகா பற்றி சொல்லணும்னா, அவங்க கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் செய்யாத மகத்தான சாதனை அது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட கட்சி ஆரம்பித்து பல வருடங்களுக்கு பிறகு தான் 30% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றார். ஆனால் எடுத்த எடுப்பிலே 35% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற மகத்தான சாதனைக்குரியது விஜய் மட்டும்தான். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அந்த கட்சியை பற்றி சொல்லணும்னா, குழந்தை பிறந்து இப்போ தான் தவக்க ஆரம்பிச்சிருக்கு. தவழும் போதே அது நாளைக்கு 100 மீட்டரில் ஜெயிக்குமா 200 மீட்டரில் ஜெயிக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது. அதோடைய செயல்பாடுகள் போக போக தான் நம்ம சொல்ல முடியும். இது வரைக்கும் அவருடைய செயல்பாடு 100% சூப்பராக இருக்குது. இன்னொன்று, புதிய எம்எல்ஏக்கள், முதல் முறை எம்எல்ஏக்கள் சட்டசபையில் பாராட்டு விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரை கரங்கடிக்க வைக்கிறாங்க. அவருடைய செயல்பாடு சூப்பராக இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம், லைவ். இதுக்கு முன்னாடி எந்த கட்சிகளும் அவங்க பேசுகிறத மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ லைவ் போடுறது 2020 மேட்சை மக்கள் பார்க்குற மாதிரி விரும்பி பார்க்குறாங்க. செயல்பாடு அருமை. டிவிகே கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், விஜய்க்கு என்னுடைய அருமையான வாழ்த்துக்கள்.